ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பெஸ்டிஸ் ப்ளாக்ஸ். நாங்கள் தான் அவங்க ரஜிகாவி. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா எக் ரோல்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம்ன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நாங்கள் ரோல் செய்கிறதுக்கு 500 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளுவோம். இதோட சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்செடுப்போம். சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவை பிசைஞ்செடுக்கணும். நல்லா மாவை பிசைஞ்சு முடிய பார்ப்போம். மாவு நல்லா பிசைஞ்செடுக்கணும். நல்லா அடித்து நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும் நல்லா பிசைஞ்செடுக்கணும். அப்போ ரோல் செய்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்செடுப்போம். எங்களோட ரஜிதாம்மா பிசைகிற சட்டியில் அவ்வளவு குக்கிங் மாஸ்டர். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் உங்களுக்காக செய்து காட்டுறோம். இப்போ நாங்கள் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்செடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைப்பட்டது. இப்போ ஒரு 30 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கு பிறகு பார்ப்போம். 30 நிமிஷம் கழித்து இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக 18 உருண்டை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம். இது ரஜி கவிக்காக செஞ்ச உருண்டை. சரி, ஓகே. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டோம். இனி ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே காட்டி எனக்காக செய்த உருண்டை ராஜி. என்ன காணுமா ராஜி? இது சரி, ஓகே, நீ சொன்னா சரிதான். இப்போ ரோல் செய்கிறதுக்கு சட்டியை வச்சிருக்கோம். சட்டி சூடானதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ ரோலுக்கு கறி தான் செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாகினதுக்கு பிறகு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக வெட்டி எடுத்திருக்கோம். வாசனைக்கு 2 ஏலக்காயும் பட்டையும் பிரியாணிலையும் சேர்த்துக்கொள்கிறோம். உங்கள்கிட்ட தேவைன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் வாசனைக்கு சேர்த்து கொண்டிருக்கோம். பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் ரம்பையிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாமே நல்லா வதங்கிப்படட்டும். இப்போ வெட்டி வச்சிருந்த கோவாயும் சேர்த்து கொள்ளுவோம். கோவா ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் என்றால் மட்டுமே மரக்கறி சேருங்க. நாங்கள் மரக்கறிக்கு கோவா லிங்க்ஸ் தான் எடுத்திருக்கோம். நாங்கள் வீட்டில் உள்ள மீதமுள்ள வச்சு தான் வீட்டில் எப்படி ரோல் செய்கிறன்றதை பற்றி தான் செஞ்சு காட்ட போகிறோம்.
நீங்களுமே வீட்டில் உள்ள மிச்ச மீதமுள்ள மரக்கறிகளை வச்சு ரோல் செய்யலாம். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக தான் வரும். நாங்களுமே புதுசாக தான் செய்து பார்ப்போம். நிறைய வீடியோஸை பார்த்து எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் புதுசாக வந்து நாங்கள் ரோல் செய்ய போகிறோம். எப்படி இருக்குமென்று வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ வந்து வெட்டி வச்சிருந்த லிங்க்ஸையும் சேர்த்து கொள்ளுவோம். லிங்க்ஸை போட்டேன் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கேன் பாருங்க. லிங்க்ஸுக்கு தனி மதிப்பே இருக்கேனே இல்லையா? என்ன ரைடா நீங்கள் இல்லைன்னு சொல்கிற குக்கிங் மாஸ்டரு. நாங்கள் வந்து கடுகு போடுறதுக்கு மறந்துட்டோம். இப்போ வந்து கடுகையும் சேர்த்து கொள்ள போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கே சேர்த்து கொள்ளுங்க. லிங்க்ஸ் போட்டேனே நான் சொன்னேன் கலர்ஃபுல்லாக இருக்கேன்று. ரைதா சொன்னால் கலர்ஃபுல்லாக இல்லையாண்டு ஏண்டு கேட்க. மசாலா ஐட்டம் சேர்த்தா தானே கலர் வருமாண்டா. சரி இப்போ சரிங்க. இப்போ வந்து மஞ்சத்தூளையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ தேவையான அளவு தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சமாக வந்து கட்டத்தூளும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குவோம். என்ன ரைதா கலர் காணாம இருக்கு, கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்ப்போம்மா. தனிமாத்திரம் சேர்ப்போம். இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளுவோம். குழந்தைகளுக்கு செய்து கொடுக்க போகிறீங்கன்ட்டா கொஞ்சம் அளவாகவே வந்து காரத்தை சேர்த்து கொள்ளுங்க. நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கு வந்து எக் ரோல்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கல, மரவள்ளிக்கிழங்கு தான் சேர்க்க போகிறோம். வேக வச்சு மசிச்சு எடுத்து உருளைக்கிழங்கு தான் சேர்க்க போகிறோம். போடல. சரி ஓகே, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கிழங்கோட கிடந்து ஒரு மாதிரியாக சண்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். வாழான்னா சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு போராட்டம். அதே மாதிரி எங்களுக்கு சட்டியோடையும் கரண்டியோடையும் போராட்டம் நடக்குது பாருங்க அப்படின்ட்டு. சமையல் என்பது கஷ்டமே இல்லை. எல்லாமே வந்து விரும்பி செஞ்சால் எல்லாமே லேசாக தான் இருக்கும். இப்போ வந்து கடைசியாக பூண்டையும் மிளகையும் தட்டி போட்டுக்கொள்ளுவோம். பார்க்குறதுக்கு கொத்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ரைதா செஞ்சு ரோல்ஸ் கறி. சரி ஓகே, ஃபைனலி முடிஞ்சு. இனி வந்து ரோல் செய்ய வேண்டியதுதான். நம்ம ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பண்ணி வச்ச சின்ன சின்ன உருண்டைகளை சப்பாத்தி கட்டையில் தேய்ச்செடுப்போம். இதே மாதிரி நல்லா மெல்லிசா தேய்ச்சதுக்கு பிறகு நம்ம செய்து வச்ச ரோல்ஸ் கறியை வைப்போம். அதோட நம்ம எக் ரோல்ஸுக்கு ஒரு முட்டை ஒரு பாதி வைப்போம். இப்படித்தான் வந்து ரோல்ஸ் வந்து சுற்றணும். இப்படி ஒரு சுற்றி போட்டு ரெண்டு பக்கமும் அடித்து போட்டு சுற்றி கொண்டே வாரோம்.
சரி ஓகே. ரோல்ஸ் இப்படி தான் ரோல்ஸ் வந்து பண்ணி எடுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நாங்கள் கோதுமை மாவோட உப்பும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம பண்ண ரோல்ஸை வந்து போட்டு எடுப்போம். இப்போ வந்து பட்டர் தோலுக்குள்ளே போட்டு பிரட்டி எடுப்போம். எல்லா பக்கமும் பட்டர் தூளால் பிரட்டி எடுக்கணும். இது வந்து தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தால் சரி. எப்படியே எல்லாத்தையும் பண்ணி எடுப்போம். நம்ம பண்ணி வச்ச ரோல்ஸ் எல்லாத்தையும் எண்ணெய்க்கு போட்டு எடுப்போம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இப்போ நம்ம போடுவோம். இப்படியே வந்து எல்லா ரோல்ஸையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுப்போம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்த பிறகு பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ எல்லா ரோல்ஸையும் எண்ணெய்க்கு பொரிச்சு எடுத்து தான் எப்படி இருக்கண்டு பாருங்க. எல்லாமே நல்லா பொரி வட்டுது. எப்படி இருக்கேன்னு பாருங்க. எக் ரோல்ஸ் ஓகே மக்களே, நீங்களும் வீட்டில் உள்ள மிச்ச மீதமுள்ள மரக்கறிகளை வச்சு ரோல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவே வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய்.